Hi everyone, welcome to saiprkitchen. இன்னைக்கு வீடியோல ரசம் பவுடர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரசப்பொடி ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதோட இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே, இப்போ ரசப்பொடிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் மிளகு 1/4 கிலோ, சீரகம் 1/4 கிலோ, நீட்டு காஞ்ச மிளகாய் 100 கிராம், தனியா 50 கிராம், துவரம் பருப்பு 1/4 கிலோ, மஞ்சள் 100 கிராம், கருவேப்பிலை 10 கிராம், பெருங்காயம் 25 கிராம், வெந்தயம் 2 டீஸ்பூன். இப்போ இந்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் தனித்தனியா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் நீங்கள் வாசனை வர வரைக்கும் வருங்க, அது போதும். மஞ்சளை மட்டும் வறுக்கக்கூடாது, மிஷினில் அரைக்கும் போது டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் உங்களுக்காக ஃபாஸ்ட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி காட்டுறேன். மியூசிக் கேட்டுகிட்டே பாருங்கள். அப்புறமா ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கூட மஞ்சளை ஆட் பண்ணிட்டு மிஷின்ல அரைச்சி கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான், சூப்பரா வாசனையான ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜார்ல பெரிய தக்காளி 1, 4 பூண்டு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிக்கணும். பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு, சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமா புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரசப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது இன்னொரு மெத்தடில் செய்கிறேன். இதில் தக்காளி பூண்டு ரெண்டுத்தையும் வதக்கி செய்ய போகிறேன். அவ்வளோதான், வேறு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. சூப்பரான வாசனை வருது. நீங்களும் நம்ம ரசப்பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.